أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله الحمد لله الحمد لله. கருவறையில் பிறந்து வந்தோம் இறந்திடவே, அந்த மன்னரையே சேர்ந்திடவும் வாழ்ந்திடவே, முடிந்திடும் வாழ்க்கையிலே மூழ்கி இங்கு வாழ்ந்து விட்டால் நெற்றி முடி பிடித்தவனின் கேள்விக்கு என்ன சொல்வோம்? சொந்தமென்று கூடி வாழ்ந்த உறவுகளும், நம்மை பந்தமென்று நாடி வந்த நட்புகளும், உதவிட இயலாத மன்னரையின் தனிமையிலே பதறியே காத்திருக்கும் உறவினை தேடிடுவோம். வாசனைகள் பூசிக்காத்த உடல்களும், பூசணைகள் செய்து வந்த உறுப்புகளும், மண்ணிலிட்டு பூச்சிகளின் உணவாயாக நம் உயிரை காக்கும் நல்ல உறவினை தேடிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய ஒரு நல்ல உறவாக நம்ம கூட இருக்கிறது அருள்மறை குர்ஆன்மா. மாஷா அல்லாஹ். எந்த உறவுகளும் கை கொடுக்காத நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய உறவாக, எந்த உறவுகளும் காட்ட முடியாத நல் வழிகாட்டுதலை உலகத்தில் காட்டக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதலாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை இந்த அருள்மறை குர்ஆன். அப்படிப்பட்ட அருள்மறை குர்ஆனுடைய தஃப்சீர் பிரயாணத்தில் நம்மை நடாத்தி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. நாம இப்ப பார்க்க போறது சூரத்துல் பக்ராவுடைய 88, 89வது ஆயத்துக்கள்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலு குலூபுனா குல்ஃப் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இல்லை இல்லை, அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றார்கள். وَلَمَّا جَاءَهُمْ كِتَابٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ وَكَانُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. அவர்களிடம் உள்ள தௌராத் வேதத்தை உண்மையாக்கக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்த பொழுது அதை மறுத்த அவர்கள் இதற்கு முன்னர் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக இதன் மூலமே வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்க ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருந்த உண்மையானது வந்த பொழுது அதை மறுத்து விட்டார்கள். இத்தகைய இறை மறுப்பாளர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் நிகழும், அல்லாஹ்வின் சாபம் நிலவும். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஆயத்மா, அந்த பனி இஸ்ராயல்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உண்மை அவர்களிடம் வந்த பொழுது எப்படி அதை அவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். முதல்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொன்னா, அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூஹுல் குதுஸை கொண்டு வலுப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ அந்த வரிசையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் குர்ஆன் இறங்கிய நிலையில் மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, அந்த யூதர்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றாமா. அல்ஹம்துலில்லாஹ். வகாலு அவங்க சொன்னாங்க, குலூபுனா குல்ஃப், எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன, எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன. இதுக்கு அந்த குல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை கலஃப்னா ரேப் பண்ணப்பட்டது, மேல ஒரு கவர் பண்ணப்பட்டிருக்கு ஒரு அதுக்கு மேல உள்ளுக்குள்ள எதுவும் போக முடியாத மாதிரி. அதுக்கு மேல எதுவும் கொட்டுனா கூட அது வழிஞ்சுதான் போகுமே தவிர அதுக்குள்ள வராது. அவங்க சொல்றாங்க, எங்களுடைய உள்ளம் ப்ரொடெக்டடா இருக்கு, நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம், எங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்ஸார் அஹ்மத் ஹஸ்ரத் சொல்றாங்க, இந்த வார்த்தையில இஸ்திஹ்ஸாவும் இருக்கு, இஸ்திஹ்காரும் இருக்கு. இஸ்திஹ்கார் அப்படின்னு சொன்னா என்னன்னா, கேலி, நிந்தனை, ஒருத்தர் நிந்தனை பண்றது, அவங்கள திட்டுறது. நீங்கெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நிந்தனை செய்யறதும் அந்த குல்ஃப் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள அடங்குது. அதே மாதிரி இஸ்திஹ்ஸா, கேலி பண்றது, ஒன்றும் நீங்க யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், அந்த மாதிரி பாணியில சொல்றது.
இந்த அவங்க சொன்ன இந்த குலூபுனா குல்ஃப் அப்படின்னு சொல்றதுல இஸ்திஹ்ஸாவும் இருந்துச்சு, இஸ்திஹ்கார் இஸ்திஹ்கார் 2 பண்புகளுமே இருந்துச்சு. அவங்க அப்படிப்பட்ட குணநலங்களோட அவங்க இருந்தாங்க யூதர்கள். எங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. அந்த கிலாஃப் அப்படின்னா புக்குடைய கவர்மா, ஒரு புக்கு கவர் பண்ண மாதிரி எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த வார்த்தைக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உள்ளங்களில் எங்களுடைய மனசுல திரை விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு திரை விழுந்து கிடக்குது. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த எங்களுடைய உள்ளங்களின் மீது உரை இருக்குது, கவர் இருக்கு, அது அதுக்கு மூடி, அது எதையுமே விளங்காது, எதையுமே தக்க வச்சு கொள்ளாது, நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த மூடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தொடர்பாக எங்களுடைய மனசு ஒரு உரைக்குள்ள இருக்கு, அதனால நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது ஏறவே ஏறாது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க எதன் பக்கம் எங்களை அழைக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள எங்களால முடியவே முடியாது. அதுல இருந்து எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டு கிடக்கின்றன அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஹுதைஃபா பின் அல்யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு ஒரு அழகான விஷயத்தை வந்து நமக்கு முன்கோடிட்டு காமிக்கிறாங்கம்மா. உள்ளம் 4 வகைப்படும். 4 வகையான உள்ளங்கள் இருக்கு. அதாவது அந்த அந்த உள்ளங்கள்ல ஒரு முக்கியமான பிரிவு எதுன்னா, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளான மூடப்பட்ட உள்ளம். சில உள்ளங்கள் அப்படியும் இப்படியும் ஆசோலேஷன்ல இருக்கும். சில உள்ளங்கள் திரையிடப்பட்டு இருக்கும். சில உள்ளங்கள் தெளிவாக இருக்கும். சில உள்ளங்கள் இறந்தும் போயிருக்கும்மா. முழுக்க இறந்தும் போயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள எதுவுமே போகாது. இது மூடப்பட்ட உள்ளம், இறைவனுடைய கோபத்துக்கு ஆளான ஒரு மூடப்பட்ட உள்ளமாக இருக்கிறது. இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய தொடர்ச்சியை பார்த்தா நமக்கு புரியும். அதாவது அல்லாஹு தாலா இந்த இவங்க செஞ்ச இப்படி சொன்ன காரணத்துக்கு இவங்க வந்து எங்களை உள்ளத்தை திரையிடப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு, 1008 விளக்கங்கள் இவங்க சொல்லலாம். ஆனா அல்லாஹு தாலா இவங்க செஞ்ச குஃப்ரியத்தின் காரணமாக அவங்களுடைய உள்ளத்தை லஅனஹுமுல்லாஹு பி குஃப்ரிஹிம், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். இதே மாதிரிதான் குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றாமா, இதே வார்த்தையை சொல்லும் பொழுது இதே மாதிரி எங்களுடைய உள்ளத்துக்குள்ள குல்ஃப் வகாலு குலூபுனா குல்ஃப், எங்களுடைய உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன சொன்ன பொழுது பல் தொபகல்லாஹு அலைஹா பி குஃப்ரிஹிம்னு சொல்றான் அல்லாஹ். சூரத்து நிசால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்மா, ஹதமக்கு தப்சீர் பார்க்கும் பொழுது இந்த ஹதமனாலும் முத்திரையிட்டான்னா, தொபகனாலும் முத்திரையிட்டான்னா, ஆனா ஹதமை விட தொபகா வந்து ரொம்ப சிவியரான முத்திரை, ரொம்ப கடுமையான முத்திரை. அப்போ இவங்க இந்த வார்த்தையை சொல்வதற்கு அல்லாஹு தாலா இவர்களுடைய அகங்காரம் ஆணவம் ஒரு காரணமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இந்த அகங்காரத்தின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்திற்கு நான் ஒரு முத்திரை இட்டு விட்டேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லது உள்ள போகாது. இயற்கையிலேயே அந்த முத்திரை விழுந்ததுக்கு காரணம் இவர்களுடைய அகங்காரமான அந்த பேச்சு. கலீலம்மா யுமினூன், கொஞ்சம் தான் அவங்க ஈமான் கொள்ளுவாங்க, நிறைய பேர் கொள்ள. இதுக்கு 2 விதமான அர்த்தம் சொல்றாங்கம்மா. ஒண்ணு, அவங்கள கொஞ்சம் பேர், 3 விதமான அர்த்தங்கள். அல்ஹம்துலில்லாஹ், தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் இதுக்கு 3 விதமான அர்த்தம் சொல்றாங்க. 2 வந்து ஒரே மாதிரியான கருத்து. அதாவது அவங்கள கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்வாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்க ஈமான் சொற்பமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். எப்படியோ சொற்பம். ஆனா இன்னொரு வகையான அர்த்தம் என்ன தெரியுமாமா, அரபுகள் வந்து பேச்சு வழக்குல சொல்லுவாங்களாம், இன்னொன்னு வந்து அதாவது கலீலம்மா மீன் அப்படின்னு, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, சொற்பமான மக்கள் ஈமான் கொள்கிறார்கள், அவங்கள தவிர வேற யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கொள்றதை விட, அவங்க ஒருத்தருமே ஈமான் கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்குள்ள யாருக்கும் ஈமான் வராது என்ற அர்த்தமும் அதுல வருதுன்னு 3வது அர்த்தமாக சொல்றாங்க. அது அரபுகள் வந்து ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றத இப்படியும் சொல்லுவாங்களாம், ரொம்ப அரிதாகத்தான் அதை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அரிதா பார்த்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அதை பார்த்ததே இல்லைன்னு அர்த்தமா. இது அரபுகளுடைய ஒரு சொல் வழக்காகவும் இருக்கு. அதனால இதுல இன்னொரு அர்த்தம், அவங்க யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அல்லாஹு தாலா அவர்களை சபித்து விட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். ஆனா காரணம் அவங்களுடைய பேச்சு. அவங்க எதை எதிர்பார்த்திருந்தாங்களோ அடுத்த ஆயத்துல வருது பாருங்கம்மா,
மாஷா அல்லாஹ் எதை அவங்க எதிர்பார்த்திருந்தாங்களோ, எதை கொண்டு அவங்க உதவி தேடிக்கொண்டு இருந்தார்களோ அது வந்த பொழுது, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் வந்த பொழுது, நுபுத்துவம் வந்த பொழுது அவர்கள் அதை மறுத்தார்கள். எங்க உள்ளத்துக்கு திரை இருக்கு. அவங்க சொன்ன பேச்சுக்காக தான் அல்லாஹ் அவங்கள லானத் செஞ்சிருக்கான். அடுத்ததுமா, வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதம். இந்த வார்த்தை முழுக்க முழுக்க குர்ஆனை தான் குறிக்குது. இப்போ நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க குர்ஆனை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த குர்ஆன் அவரிடம் வந்த பொழுது, அதுவும் எப்படிப்பட்ட குர்ஆன்? மாறுபட்ட கருத்துக்களை கொண்டது இல்ல. நான் முதல்லே சொன்ன மாதிரி நபிமார்களை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாரும் கஃபைனா, அவங்க கொண்டு வர்றது எல்லாமே ஒண்ணு முன்னாடி உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். இதை சொல்லும் பொழுதுமா, நோமான் அலிகான் ஹசரத் அவங்க சொல்றாங்க, பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க, ஒரு சின்ன உதாரணத்தையும் எடுத்து காமிக்கிறாங்கம்மா. அந்த கஃபைனாவை சொல்லும் பொழுது, நூஹ் நபி, சாலிஹ் அலி இஸ்லாம், சுஹைப் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், இவங்க எல்லாரும் மக்கள்கிட்ட பேசின பேச்சை பார்க்குறப்போ, ஃபத்தகுல்லாக வாத்தியோன், ஃபத்தகுல்லாக வாத்தியோன், அவங்களுடைய பேச்சு ஸ்டைல் கூட ஒரே மாதிரி. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், ஃபத்தியோன் ஃபாத்தியோன் சொல்லும் பொழுது கூட அது கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நபிமார்களோடு கொண்டு வந்த அந்த வேதங்கள் எல்லாமே முந்தி உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாக, சில சட்டங்கள் இறை ஆணைக்கு இணங்க மாற்றப்பட்டதாக இருக்கும். மற்றபடி ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ குர்ஆன் முற்றிலும் முசத்தியக்காக இருக்கு. அப்படி இருந்து கூட அவங்க அதை நிராகரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்கம்மா. அல்லாஹ் எவ்வளவு அழகா அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். வகானு மின் கபலு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. அது எப்படிப்பட்ட குர்ஆன்? இதுக்கு முன்னாடி இதை கொண்டுதான் காஃபிர்களிடம் அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்தஃப்திஹூன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றப்போ ஒரு வரலாறையே நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க இஸ்ரார் அஹ்மத் ஹஸ்ரத் அவங்கம்மா. அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. அபூ தாலிப் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. தாயிஃப் நகரத்துல அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆயிஷா, என் வாழ்க்கையின் கடினமான நாள் என்று ஒன்று இருக்குமானால் அது தாயிஃபில் இருந்து நான் திரும்பி வந்த நாள். தாயிஃபில் இருந்து தாவத்துக்காக சென்று அவமானப்பட்டு திரும்பிய நாள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடுமையான விஷயங்கள் நடந்து முடிஞ்ச நாள்ல மக்கால மக்கள் கூடுறாங்க, காபத்துல்லால மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடும் பொழுதுமா, அக்கபா அங்க கூடுற இடத்துல ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்த 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க. மாஷாஅல்லாஹ் ஈமான் கொண்டு ஒப்பந்தம் பண்றாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. சொந்த நாட்டு மக்கள், பிறந்த நாட்டு மக்கள், சொந்த உறவுகள் இவ்வளவு தூரம் புறக்கணிக்கிறப்போ அவங்களும் அதே மாதிரி அரபுகள், எந்த விதமான வேத ஞானமும் இல்லாத, எந்த விதமான வேதம் கொடுக்கப்படாத உம்மி சமுதாயத்தை சேர்ந்த அரபு கோத்திரம் தான் கஸ்ரஜ்களும். அப்ப இந்த கஸ்ரஜ்கள் ஈமான் கொள்றாங்க. எப்படி அவங்க ஈமான் கொண்டாங்க? அதுக்கு காரணம் இந்த யஸ்தஃப்திஹூங்கிற வார்த்தை. அதாவது இந்த யூதர்களை பொறுத்த அளவுக்குமா, அல்லாவே சொல்றான், வெளிப்படையா சண்டை போடுற பலம் எல்லாம் இருக்காது. உள்ளுக்குள்ள பயங்கர கோழைகள், பயங்கரமா உள்ளுக்குள்ள கோழைகள். வெளியே தைரியமானவங்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. அவங்க மறைஞ்சிருந்து சூழ்ச்சி செஞ்சு தாக்குவாங்களே தவிர நேரடியா எதிர்க்கக்கூடிய, அதெல்லாம் அவங்க மரணத்துக்கு ரொம்ப பயப்படக்கூடியவங்க யூதர்கள். அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. இது குர்ஆனும் சொல்லுது. இதுதான் அவங்களுடைய தன்மை. அவங்க எப்படி இந்த எஸ்தஃப்திஹூன்கிற வார்த்தை மூலமா அவங்களுடைய அரபுகள்கிட்ட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு மனிதனத்தில் உள்ள அரபுகள் இந்த கஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கு எப்படி உடனடியா ஈமான் கொள்ளணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க சொல்றாங்கம்மா, ரொம்ப இதை பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் 3 விதமா சொல்றாங்க. நம்பர் 1, இந்த இதை கொண்டுதான் இறுதி நபித்துவத்தையும் இந்த இறுதி வேதத்தையும் கொண்டுதான் அவங்க வெற்றியை தேடிக்கொண்டிருந்தார்கள். எப்பவெல்லாம் தோக்குறாங்களோ, அரபுகள்கிட்ட தோத்துடுறாங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட அறிவு இருக்கு, வேதம் இருக்கு, அவங்க கிட்ட எல்லா விதமான விளக்கங்கள் இருக்கு. ஆனா போர்ல தோத்த உடனே கோழைகள் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் வரும் பாருங்க, இறுதி வேதம் வரும், இறுதி தூதர் வருவாங்க, அவங்க வந்த உடனே அவங்க மூலமா நான் அவங்கள ஜெயிப்போம் நாங்க அப்படின்னு அதை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. நம்பர் 1, அல்லாஹ் சீக்கிரம் எங்களுக்கு அனுப்பியா அல்லாஹ், நாங்க உலகத்துல மேலோங்கி இருக்கணும், நாங்க
அவர்களோடு சேர்ந்து சண்டை போட்டு உலகத்துல ஒரு மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக துவா பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த மதினத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் கஸ்ரத் கோத்திரத்தார்கிட்ட அவங்க வரட்டும், அவங்க வந்தோடனே அவங்களோட சேர்ந்து சண்டை போட்டு நாங்க பாருங்க உங்களை ஜெயிப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அவங்க தன்மைகளை எல்லாம் வேற சொன்னாங்க. இப்படித்தான் அவங்க இருப்பாங்க, இப்படித்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டும் இருந்தாங்க. இன்னொன்னு, அவங்களுடைய விஷயங்கள் மக்கால வெளிப்பட்டுருச்சுன்னு சொன்ன உடனே மறைமுகமா கேட்குறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட தன்மைகள் என்ன, எல்லாமே கேட்குறாங்க. நல்லா தெரியுது உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. ஏன்னா அரபுல உண்டாயிட்டாங்க. அவங்க யூதர்கள்ல வரல, அரபு கோத்திரத்துல உண்டாயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் மக்காவுக்கு போன கஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கு இறுதி நபிங்கிற கான்செப்ட் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கஸ்ரஜ் கோத்திரத்தார் யூதர்களுக்கு முன்னாடி நாம இவங்களோட கூட்டு வச்சுக்கிறோம், நம்ம இவங்களை நம்பிடுவோம், அப்ப இவங்களை கொண்டுதானே நம்மளை ஜெயிப்போம்னு யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம இவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு, இந்த அரபுகளுக்கு, மதினா அரபுகளுக்கு, கஸ்ரத் கோத்திரத்தாருக்கு இந்த கான்செப்டை விளக்குனதே யூதர்கள் தான். அந்த இஸ்தப்திஹோன்கிற வார்த்தையில இந்த இறுதி நபித்துவத்தை கொண்டு அல்லாவிடம் துவா செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தடவை தோத்து போறப்பையும் அவங்க வருவாங்க, அவங்கள கொண்டு உங்களை ஜெயிச்சிடுவோன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்த உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, துப்பறியார் அது என்ன இருக்கு, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு செய்ய ஆரம்பிச்சாங்க, மறைக்க ஆரம்பிச்சாங்க, மறுக்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுடைய குணம். ஆனா இதுக்குடைய முடிவு என்ன? ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்குன்னா, அல்லாவே இன்னொரு குரான்ல சொல்றான், யஹ்ரிஃபூனஹு கமா யஹ்ரிஃபூன அப்னாஅஹும். ஒரு அதாவது ஒரு அத்தாவுக்கு தன்னுடைய ஆண் பிள்ளையை எப்படி தெரியுமோ, என் பிள்ளை இப்படித்தான் அப்படின்னு எப்படி தெரியுமோ, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. யாரு? யூதர்கள். அரபுகளுக்கெல்லாம் சொன்ன அவங்க தங்களுடைய விஷயத்துல ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. பெருமையின் காரணமாக, அகந்தையின் காரணமாக. ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு. அவர்கள் அறிந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அவர்களிடம் வந்த பொழுது, அவங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ, அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த விஷயம்தான் அவங்க கிட்ட வந்துச்சு. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இறுதி காலத்துல ஒரு நபி அனுப்பப்படுவார், அவங்களோட சேர்ந்து நாங்க உங்களை ஆதி இரம் கூட்டத்தார் கொல்லப்பட்டதை போல கொல்வோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மறுத்துட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த வெற்றியை, அதாவது வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இஸ்தஃப்திஹூன்னா வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அதாவது நாங்க இணை வைப்பாளர்களுக்கு எதிராக இறுதி நபிக்கு நாங்க உதவி செய்வோம், நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக தான் அவங்க குடி வந்ததே மதினாவுக்குமா. மதினாவுக்கு குடி வந்ததே, மதினா பகுதியில தான் இறுதி நபி வருவாங்கன்னு ஒரு அசம்ஷன்ல அவங்க வேதத்தினுடைய ஆதாரங்கள் படிதான் அங்க குடியே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆனா மறுக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஏன் மறுபடியும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நான் விளக்கிக்கிட்டே இருக்கேன்னாமா, இதுதான் வரலாறினுடைய ஒரு திருப்பு முனைமா. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நிலைமையே வேற. யூதர்கள் இறுதி நபித்துவத்தை ஏற்றிருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நாடல, ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் சொன்னா எவ்வளவு ஒரு பலமான சமுதாயமா மாறி இருக்குன்னு பாருங்க. அரபுகள், யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உம்மத்தி முஹம்மதியாவாக இந்த உலகத்துல இருந்திருந்தோம்னு சொன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுமா. மாஷா அல்லாஹ். ஆனா இறைவனுடைய நாட்டம் அதுவாக இல்லை. இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னணியில ஒரு அழகான சம்பவம் சொல்லப்படுதுமா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, யூதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க. நாங்க இணை வைப்பாளர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு எதிராக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டுதானே நீங்க உதவி தேடிட்டு இருந்தீங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்கிற மாதிரி இவங்க காதுபட சத்தமாவே துவா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நீங்க உதவி தேடிக்கொண்டிருந்தீங்க. அவங்க பிற்காலத்துல அனுப்பப்படுவாங்கன்னு நீங்க சொன்னதே நீங்க தானே. அவங்களுடைய குணநலன்களை எல்லாம் வர்ணிச்சிங்களே, இப்படித்தான் அவங்க இருப்பாங்க, இதெல்லாம் நீங்க தானே வர்ணிச்சீங்க. பயந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கு பனி நலீர் கோத்திரத்தாருடைய, அவங்க யூத கோத்திரத்தார், இவங்க பேர்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோமா நம்ம. அதை சேர்ந்த சகோதரர் சல்லாம் பின் முஷ்கிம் சொல்றாரு, நாங்க தெரிஞ்சுக்கிட்ட எதையும் அவர் கொண்டு வரல. வார்த்தைகளை பாருங்க, அதான் குல்ஃப் கவர் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்களா இல்லையா? பாருங்கம்மா, நாங்க தெரிஞ்சுக்கிட்ட எதையும்லாம் அவர் கொண்டு வரல. உங்ககிட்ட நாங்க சொன்னது இவரை பற்றி இல்ல.
எப்படி மாத்துறாங்க பாருங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்ட எதையும் அவர் கொண்டு வரவும் இல்லை, உங்ககிட்ட நாங்க சொன்னது இவரை பத்தியும் இல்லை அப்படின்னு சொன்னப்போதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருள்றான். وَلَمَّا جَاءَهُمْ كِتَابٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ وَكَانُوا مِن قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا فَلَمَّا جَاءَهُم مَّا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. இந்த ஆயத் இந்த நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது, யூதர்கள் மறுத்த பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். என்னன்னா, மறுபடியும் நினைவூட்டுறேம்மா, அவங்க கிட்ட இருந்த தௌராத் வேதத்தை உண்மையாக்கக்கூடிய குரான் வந்த பொழுது எதை கொண்டு அவங்க அல்லாவிடம் காஃபிர்களுக்கு எதிராக உதவி தேடிக்கொண்டு இருந்தார்களோ அது வந்த பொழுது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க மறுத்தாங்க. அல்லாஹு தாலாவுடைய சாபம் காஃபிர்கள் மீது உண்டாவதாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இணை வைக்கக்கூடிய அரபுகளுக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை முன்னாடி வச்சுதான் இது வரைக்கும் அவங்க உதவி தேடி இருக்காங்க. அப்போ இது இணை வைக்கக்கூடிய கொள்கையில இருந்த ஹவுஸ் கசரத் கோத்திரத்தாருக்கும் நல்லா தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இறுதி நபி வந்த பிறகு அவர்கள் மறுத்த காரணத்தால சாபம் நிலவுங்கிறாங்க. இந்த இடத்துல பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க, காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் நிலவும்னு சொன்ன உடனே இது என்ன இவ்வளவு தூரம் கடுமையா அல்லாஹ் சபிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும்னு சொல்றாங்கம்மா. அது முகமது ஸல்லல்லாஹு நபி கண் முன்னாடி இருந்த காலகட்டம். அது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்னா, குரான் அல்லாஹ்வுடைய வகி இறங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல நிராகரித்தவர்களும் மிக கெட்ட நிராகரிப்பாளர்கள், நயவஞ்சர்களும் மிக கெட்ட நயவஞ்சகர்கள், நல்லவர்களும் மிக நல்லவர்கள். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்கள் கெட்டவர்களை விட, எல்லா நயவஞ்சகம்காரர்களை விட அந்த கால நயவஞ்சர்கள், அந்த கால காஃபிர்கள் கெட்டவர்கள். என்ன காரணம்னா, கண் முன்னாடி அத்தாட்சியை பார்த்த பின்னாடி கூட, எது வரும்னு நம்பினது வந்த பின்னாடி கூட ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்கன்னா அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கத்தானே செய்யும். அந்த கால நல்லவர்களும் மிக நல்லவர்கள். அதனால் இன்னைக்கு ஒரு காஃபிரா ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த காஃபிருங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுவாங்கம்மா. குஃபார் அப்படின்னா விவசாயிகள்னு அர்த்தமா. குஃபார்னா விவசாயிகள். இந்த காஃபிருங்கிற வார்த்தை ரொம்ப கெட்டவங்க, அவங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. விவசாயி ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுறான். மண்ணுக்குள்ள அது மழையும் கரெக்டா அதை பராமரிச்சப்ப அது விளைஞ்சிருது, பராமரிக்காட்டி வளராது. அது மாதிரி எல்லா மனிதருக்குள்ளேயும் இறை நம்பிக்கைங்கிற விதை இருக்கு, அதை வளர்க்கறதுல அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப குஃபார்களுக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கு. யாருக்கிட்ட போய் வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டாலும் அல்லாஹ், பரம்பொருள், பரமபிதா, எப்படி இருந்தாலும் அந்த ஒற்றை இறைவனைத்தான் கை காட்டுவாங்க. அது தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவைத்தான் எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா அதை தோதான சூழ்நிலைகளை ஏற்படுத்த மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ள இருந்தா கூட அந்த மண்ணுக்குள்ள போட்ட விதை முளைச்சு வரணும்னா அதுக்கு தோதான சூழ்நிலைகளை ஒரு விவசாயி ஏற்படுத்தணும். ஆனா அதை ஏற்படுத்த மாட்டாங்க. அதை அப்படியே வச்சுக்கொண்டு மூதாதையருடைய கொள்கை, பெருமை, விதண்டாவாதம், பிடிவாதம் அப்படி தங்களுடைய கொள்கையிலே பிடித்தமா இருப்பாங்க. என்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டாங்களோ, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உடனடியாக அந்த மாற்றம். அன்று பிறந்த பாலகனை போல அவர்களுக்கு அந்த ஹிதாயத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு போயிடும். அதுக்காக இருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு யாருக்குமே திறக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுமா. நேற்று வரைக்கும் காஃபிரா இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் காஃபிரா இருக்கலாம். அந்த உள்ளத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ விதையை வளர வச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்க பெஸ்ட் முஸ்லீமா கூட ஆகிட முடியும். மூசா நபி கிட்ட போனப்ப கூட மூசா நபி இத்தனைக்கும் சொல்ல போனா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு விதியில இருந்தா கூட மூசா நபி ஃபிரௌன் கிட்ட போனப்போ ஃபிரௌன் இப்படித்தான் கெட்டவனாக இருப்பான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பின்னாடி கூட அல்லாஹ் என்ன சொல்லலாம், கவுல லையினா, மெதுவா பேசுங்க, சாந்தமா பேசுங்க அவன்கிட்ட. அதனால ஒருவேளை அவனுடைய மனசுல மாற்றம் ஏற்படலாம். அவன் மனசுல ஏற்படாதுங்கிறது அல்லாஹ்வுக்கு நிச்சயம் தெரியும். விதியில உள்ளதுதான். ஆனா என்னன்னா, மாற்றம் ஏற்படலாம்ங்கிற எண்ணம் முஸ்லிமுக்கு இருக்கணும் எப்பவுமே. இவங்கெல்லாம் காஃபிர்கள், இவங்களுக்கெல்லாம் மனசுல மாற்றமே வராது அப்படின்னு நினைக்க கூடாது. கண்டிப்பாக அவர்களுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலை டச் பண்ற மாதிரி தாவத் கொஞ்சம் மென்மையாக, சாஃப்டாக இருக்கணுங்கிற அறிவுரை நம்ம அதுல பெற்றுக்கொள்ளலாம்.
அப்போ இந்த அல்லாஹுடைய சாபம் அந்த காஃபிர்கள் மீது நிலவுனதுக்கு காரணம் அந்த கால நிராகரிப்பாளர்கள் கண்முன்னால் அத்தாட்சி வந்து கொண்டிருந்த நேரத்தில் நிராகரித்தவர்கள். அதை நம்ம விளங்கிக்கணுமா? அல்லாஹு அக்பர். மற்றபடி இன்னைக்கு நிராகரிப்பாளராக இருக்காங்க, நாளைக்கு அல்லாஹுத்தலா அவங்கள ஈமான் கொண்டவர்களாக மாற்றிடலாம். அந்த தேடல் தான் முக்கியமான பாயிண்ட், மிஸ்ஸிங் பாயிண்ட்டுமா. அந்த தேடல் அவங்க அந்த தேடல்ங்கிற பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி தான் ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீமுடைய தாவாவும் இருக்கணும்னு தான் மூசா நபிக்கே அல்லாஹ் அறிவுரை சொன்னா. ஃபிரௌன் கிட்ட போறப்ப இப்படி பேசுங்கன்னு அறிவுரை, லையினா பேசுங்க அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான முறையில அந்த கால மக்களுடைய தன்மைகள் சொல்றான். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை. அவங்க நேரடி நம்ம கண் முன்னாடி குரான் இருக்கு, நம்ம கண் முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கு. ஆனா நாம அத எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம்? இந்த கேள்வி நமக்குள்ளாக இதுல முடிக்கிறப்ப கண்டிப்பா வரணுமா? நாம எப்படி பார்க்குறோம்? அதை ஏற்றுக்கொள்றோமா? இல்ல நிராகரிப்புங்கிற லெவலுக்கு போலேன்னா கூட கொஞ்சம் அலட்சியம், தள்ளி வைப்பு, புரிந்து கொள்ள சோம்பல்தனம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ளேயும் பலகீனம் தலை தூக்குதுங்கிறத உணர முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஃபி அமானில்லா. இந்த குரானின் பக்கம் அல்லாஹ் நம் உள்ளங்களை நெருக்கமாக்கி வைப்பானாக. அதனை அல்லாஹ் விளங்க வைப்பானாக. விளங்கியபடி அமல் செய்ய வைப்பானாக. குரானிலிருந்து தக்வாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.